ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம கம்ப்ளீட்டாக ஜெர்மன் A1 லெவல் கோர்ஸை இன் டீட்டெயிலாக தமிழில் கவர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜை சுத்தமாக படிக்கலைனாலும் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கவர் பண்ணுவோம். ஜீரோலேருந்து ஏபிசிடிலேருந்து ஃபுல் ஜெர்மன் கிராமர் அண்ட் வொக்காபுலரி ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வெறும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோஸ்க்கு பின்னாடி கொடுக்குற நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபுல் ஜெர்மன் A1க்கான ஃபுல் கண்டென்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சில வேர்ட்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவேன், அதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஜெர்மனில் எப்படி ஒருத்தரை வாழ்த்துறது, டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டேயில் ஒருத்தரை மீட் பண்ணிங்கன்னா எப்படி வணக்கம் வைக்கிறது, எப்படி வாழ்த்துறது, அதுக்கப்புறம் பேசிட்டு எப்படி அவங்கக்கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது, அந்த க்ரீட்டிங்ஸ் அண்ட் பாய் பாய் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்தோன்னே எப்படி வணக்கம் வைக்கணும், ஹலோ, அதாவது இங்கிலீஷில் ஹலோ, ஜெர்மனில் ஹலோ. சரி, இப்போ காலையில் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, அவங்கள எப்படி நீங்கள் க்ரீட் பண்ணுவீங்க, எப்படி வாழ்த்துவீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் குட் மார்னிங்னு சொல்லுவோம், ஜெர்மனில் கூட்டன் மார்கன். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கூட்டன் மார்கன் அப்படின்னா குட் மார்னிங். அதே போல் டே ஃபுல்லாக எப்பயாவது அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம், கூட்டன் டாக், கூட்டன் டாக் அப்படின்னா குட் டே. ஸோ ஒரு ஈவினிங் போல் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அவங்கள வாழ்த்துவீங்க, கூட்டன் ஆபண்ட், கூட்டன் ஆபண்ட் அப்படின்னா குட் ஈவினிங். இதே இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் குட் நைட்டுன்னு சொல்லுவோம், ஜெர்மனில் கூட்ட நாக்ட், கூட்ட நாக்ட். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். நமக்கு இதோட மீனிங் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த ப்ரொனவுன்சியேஷன் எதுவுமே நம்ம பார்க்கல, பட் சும்மா ஒருத்தரை மீட் பண்ணால் எனக்கு ஜெர்மன் தெரியும், எனக்கு குட் மார்னிங்னா என்னன்னு தெரியும், நம்ம அந்தளவுக்கு மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒருத்தரை க்ரீட் பண்ணுவோம், ஹாலோ சொல்லலாம், இல்லைன்னா கூட்டன் மார்கன் குட் மார்னிங், கூட்டன் டாக், கூட்டன் ஆபண்ட், இல்லை இரவு தூங்கும் போது மட்டும் கூட்ட நாக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கூட்டன்னு வருது, இரவுக்கு மட்டும் கூட்டன்னு வருது. இதுக்கு பேர் கேஸ் எண்டிங் டெக்ளென்ஷன் வரும். இதை நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங் மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா நம்ம எப்படி பாய் சொல்கிறது, அதுக்கு ஒரு பெரிய வார்த்தை உண்டு, ஆஃப் வீடர் ஜீஹன். ஆஃப் வீடர் ஜீஹன் நமக்கு எதுவுமே தெரியல, இது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா see you again. ஸோ see you again திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல. வீடர் அப்படின்னா திரும்ப திரும்ப, மறுபடியும் மறுபடியும். ஜேஹன்னா பார்ப்பது, ஃபர்ன் ஜேஹன்னா டெலிவிஷன், அதாவது டிவி. ஸோ வீடர் ஜேஹன் திரும்ப திரும்ப ஒன்றை பார்க்கணும், மறுபடியும் பார்க்கலாம், see you againன்றது ஆஃப் வீடர் ஜேஹன். இல்லைன்னா நம்ம சிம்பிளாக சூஸ் அப்படி சொல்லலாம், சூஸ் அப்படின்னா பாய் பாய். அல்லது நீங்கள் பிஸ் ஸ்பேட்டர் அப்படி சொல்லலாம், பிஸ் ஸ்பேட்டர் அப்படின்னா see you later. பிஸ்னா see you கிடையாது, பிஸ்னா until, பட் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம பிஸ் ஸ்பேட்டர் அப்படின்னா see you later அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிஸ் பால்ட் அப்படின்னா see you soon. பால்ட் அப்படின்னா கூடிய சீக்கிரம், பிஸ் பால்ட் அப்படின்னா கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். ஸோ ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் பேசிட்டு எப்படி பாய் பாய் சொல்லி விடை பெறுவீங்க, ஆஃப் வீடர் ஜேஹன் அப்படின்னா see you again. சூஸ் இல்லைன்னா பிஸ் ஸ்பேட்டர் இல்லைன்னா பிஸ் பால்ட், இதில் எது வேணால்
சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸில் வர ஒரு வீடியோலையும் நீங்கள் கற்றுக்கிற புது புது கான்செப்ட், அது கிராமராக இருந்தாலும் பரவாயில்ல, வேர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஒரு நோட்டில் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. பின்னாடி ஃபுல் கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு அந்த நோட்ஸ் பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம்.